Hi, NCERT, Grade 11, Chapter 8, Redox Reactions book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 8.8. While sulfur dioxide and hydrogen peroxide can act as oxidizing as well as reducing agents in their reactions, ozone and nitric acid act only as oxidant. Why அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடும் ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கலாம். இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு SO2. ஸோ அதில் சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் கண்டுபிடிங்க. அப்போ எக்ஸு ப்ளஸ் 2 இன்ட்டு -2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸு -4 ஈக்குவல் டு 0, எக்ஸு ஈக்குவல் டு +4. சரிங்களா? அப்போ எக்ஸோடைய வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? +4. ஸோ சல்ஃபர் கேன் ஷோ வேரியபிள் ஆக்சிடேஷன். சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் என்ன வரலாம்? -2, அடுத்து +2 வரலாம். -2 தான் அது. ஸோ -2 +2 வரலாம். அடுத்து +4 +6. இப்போ நமக்கு சல்ஃபர் +4ல் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலான்னா +6க்கு ஆக்சிடைஸும் ஆகலாம். அதே மாதிரி +2க்கு ரெடியூஸும் ஆகலாம். இல்லை டேரெக்டாக -2 கூட ரெடியூஸ் ஆகலாம். அப்போ இதனால் என்ன ஆகுனா இது ரிடக்ஷனும் போகுது, ஆக்சிடேஷன் போகுது. அப்போ என்ன பண்ணுவது? ஆக்சிடைசிங் as well as ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது பாருங்கள், ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ H2O2. இதில் ஆக்சிஜனை கண்டுபிடிங்க. நமக்கு என்ன பண்ணலாம்? 2 × 1 + 2x = 0. அப்போ 2 + 2x = 0. 2x = -2. அப்போ x = -1. ஸோ ஆக்சிஜனுக்கு -1 வந்திருக்கு. ஸோ ஆக்சிஜனுடைய வேரியபிள் ஆக்சிடேஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 0, ரைட், அண்ட் -1, -2 வரும், -1 வரும், ரைட்டா, அண்ட் 0, ரைட். இந்த ஸ்டேட்டில் வரலாம். இப்போ ஃப்ளூரினோட +2 வரலாம். இப்போ நம்ம மோஸ்ட் காமனாக இருக்கிறது நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இது எங்கே இருக்குது? -1ல் இருக்குது. ஸோ இது வந்து 0க்கு போகும்போது அதாவது ஆக்சிடைஸும் ஆகும், -2க்கு வந்துச்சுன்னா ரெடியூஸும் ஆகும். ஸோ இந்த மாதிரி அதை ஆக்சிடைஸும் ரெடியூஸும் ஆகும். அப்போ என்ன ஆகும்? இட் கேன் ஆக்ட் அஸ் போத் ஆக்சிடைசிங் as well as ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் ரீசன். இதோடைய ஆக்சிடைசன் ரேட் முன்னையும் பின்னையும் இருக்கிறதுனால. இப்போ நைட்ரிக் ஆசிட் வாங்க. இப்போ நைட்ரிக் ஆசிட் என்னது? HNO3. இதில் நைட்ரஜன் பாருங்கள். ஸோ நைட்ரஜன் பார்க்கும்போது நமக்கு 1 + x + 3 × -2 = 0 அப்படின்னு போடுவோம். அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? எக்ஸு +1 - 6 = 0. அப்போ x - 5 = 0, x = +5. அப்போ HNO3 பொறுத்த வரைக்கும் நைட்ரஜனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது? -3, 0, ரைட். ஸோ +3 அண்ட் +5. ஸோ இதெல்லாமே பாசிபிள் தான் நியூட்ரல் வர வரைக்கும். இப்போ நமக்கு இங்கே இருக்கிறது +5ல் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆக முடியும்னா ரெடியூஸ் தான் ஆக முடியும், ரைட்டா. ஸோ அப்போ இது நமக்கு எந்த மட்டும் தான் ஆகும்? ரெடியூஸ் ஆகுது. அப்போ இது என்ன ஆக்ட் ஆகும்? ஒன்லி ஆக்சிடென்ட். ஏன்னா இது ரெடியூஸ் ஆகுது, அப்போ பக்கத்தில் என்ன பண்ணுவோம்? ஆக்சிடேஷன் பண்ணிவிடும். ஸோ அப்போ இட் கேன் ஒன்லி ஆக்ட் அஸ் அ ஆக்சிடென்ட்டு, ரைட்டா. ஏன்னா அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படி இருக்குது. இப்போ இதே தான் ஓசோனுக்கும். இப்போ ஓசோன் எடுத்துக்கோங்க. O3. O3 இஸ் அ நியூட்ரல் மாலிகுல். ஸோ அப்போ 3 ஆக்சிஜனுக்கும் 3x = 0ன்னு எடுத்திங்கன்னா அப்போ x = 0 தான். அப்போ ஆக்சிஜன் நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்குது. ஆக்சிஜனுக்கு என்னென்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ -2, -1, 0 இருக்குது, ரைட்டா. ஸோ அப்போ என்ன ஆகலாம்? இது 0லேருந்து -1க்கோ இல்லை -2க்கோ நம்மளால் ரெடியூஸ் தான் ஆக முடியும். ஸோ இட் கேன் ஒன்லி ஆக்ட் அஸ் அ ஆக்சிடென்ட். சரிங்களா? இதெல்லாம் நம்மளுடைய ஆக்சிடென்ட்டாக மட்டும் தான் நமக்கு ஆக்ட் ஆக முடியும். ஸோ இதுதான் ரீசன். அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் அது என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குன்றதான் அதை டிசைட் பண்ணுது, ரைட். தேங்க்யூ.